குட் மார்னிங். ஹால் டிக்கெட் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நமக்கு எப்பயும் போல முன்னாடியே என்ன சொன்னது போல டார்கெட்டை வந்து நமக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 150 பிளஸ் கிட்ட எடுக்கணும் இல்லையா? ஸோ 150 பிளஸ் எடுத்தாதான் நமக்கு 2Aலயாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அப்படி இருக்கிறச்ச ஸோ எப்பயும் போல நம்ம ஜென்ரல் தமிழ்ல 80 பிளஸ், சரிங்களா? 80 பிளஸ். இப்போ போன வாட்டி லாஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து நிறைய பேருக்கு மார்க் கம்மியா இருக்கு, ஏன்னா புது சிலபஸ்ங்கிறதுனால. இப்போ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுதாரிச்சிருப்பாங்க. அப்ப தாராளமா நம்ம வந்து ஸ்கோர் கண்டிப்பா வரும். ஸோ 90 அப்படின்றது எக்ஸப்ஷனல் மார்க். 80 பிளஸ் ஒரு 89 88 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா குட், ஃபைன், கட் ஆஃப் ரீச் பண்ணிடலாம். அப்போ நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் எப்பயும் போல நீங்க இதுக்கு இந்த எல்லா டாபிக்குமே நீங்க டெஸ்ட் எழுதிருக்கீங்க, சரிங்களா? நான் விஷன் 2 to 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன் குறிப்பா. எல்லா டாபிக்குமே டெஸ்ட் எழுதிருக்கீங்க. அதுல வந்து அந்த டெஸ்ட் கொஷின்ஸ் எடுத்து இந்த ஏரியாவுடைய டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வச்ச டெஸ்ட் கொஷின்ஸ் அதை மட்டும் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. எங்க மார்க் போயிருக்கு அப்படின்றத கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுல ஏதாவது தொடர்ச்சியா நீங்க இப்ப இந்த டாபிக்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு 2 3 டெஸ்ட் எழுதிருவீங்க. அப்ப இதெல்லாம் எந்த டாபிக்ல உங்களுக்கு வந்து மார்க் வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்ற பட்சம் இருந்ததுன்னா அந்த மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டாபிக் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கலை சொற்கள் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, கலை சொற்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லாங்கான ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த பிடிஎஃப் ஒரு ஃபாஸ்டா வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ஃபாஸ்டா என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ஒரு டோட்டலா யூ குட் ஹேவ் ஸ்பெண்ட் ஒரு ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேரண்டியா வருது. அதனால ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டோட்டலாவே ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கலை சொற்கள் அந்த பிடிஎஃப் கொடுத்த பிடிஎஃப் வந்து என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டா ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வாசித்தல் இந்த டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் வச்சிருப்போம். அதையும் நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க, சரிங்களா? ஸோ இதுல போன வாட்டி இந்த லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து குரூப் 4ல வந்து எல்லாருக்கும் மார்க் போனது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால தான். கலை சொற்கள், வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப டிராஸ்டிக்கா மார்க் அடி வாங்கியிருக்கும். அதனால இப்ப செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 எழுதிட்டு இந்த அட்டம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 15 கேள்வி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக்கும் இலக்கணம் அப்படின்ற டாபிக்கும் மோரார்லஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இங்க ஒரு 15 கேள்வி, அங்க ஒரு 25 கேள்வி. ஸோ 40 கொஸ்டின் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்த டாபிக்கா தான் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் நம்ம எழுதின டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எழுதின அந்த கொஸ்டின்ஸையும் அதுல எங்க மார்க் போயிருக்குங்கிறது நல்லா கவனிங்க. டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எழுதின அதுல மார்க், ஸோ லீஸ்ட் ஏரியா, அதுவும் குறிப்பா நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா ஆல்பா டேஷையும் டெல்டாஸையும் நல்லா பார்க்கணும். ஆல்பா டேஷையும் டெல்டாஸையும் என்ன பண்ணணும், நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுங்க. சரியா? இது வந்து இப்ப வரக்கூடிய டைம் பீரியட்ல பேலன்ஸ் இருக்க டைம் பீரியட்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் இதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பர் டே ஒரு 1.5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். பர் டே ஒரு 1.5 ஹவர்ஸ், 1.5 மணி நேரம் வந்து என்ன பண்ணுங்க, இது ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதுக்கு? அலகு 1க்கும் அலகு 7க்கும், யூனிட் 1க்கும் யூனிட் 7க்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லகராதியும் எழுதும் திறனும் இது மோரார்லெஸ் ஒரு பிராக்டிஸ் மூலமா வரக்கூடிய மார்க் தான் இது, சரிங்களா? இது நம்ம என்னதான் படிச்சாலும் நம்ம அந்த டாபிக்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து மார்க் வரும். உங்களுக்கு நிறைய டாபிக் வந்து இந்த யூனிட் 2வும் யூனிட் 3க்கும், சரிங்களா? சொல்லகராதி இருக்கு இல்லையா, சொல்லகராதி இந்த டாபிக்கும் எழுதும் திறன் இந்த டாபிக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பிராக்டிஸ் தான். ஸோ என்ன பண்ணுங்க, நம்மளுடைய கொடுத்திருக்கிற நோட்ஸ் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல், இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய எடுத்து கொடுத்திருக்கிற எல்லா டாபிக் ஒவ்வொரு வார்த்தையும் கைப்பட எழுதி பிராக்டிஸ் பண்ணிடுங்க, சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
இதுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க டோட்டலாவே சரிங்களா. டோட்டலாவே என்ன பண்ணலாம், ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். மொத்தமாவே ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்றது மூலியமா என்ன பண்ணிட முடியும், அந்த கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நம்ம ஒரு இன்னும் ஆல்ரெடி பார்த்தா தான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, டோட்டலா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இன்னும் மேல கூட நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு +2 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ டோட்டலா ஒரு 4 ஹவர்ஸ் சரிங்களா. 2 ஹவர்ஸ் கம்மியா இருக்குன்னா டேக் இட் ஃபார் இன்னொரு 2 ஹவர்ஸ் கூட எடுத்துக்கங்க. 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது பர் டே. இந்த டாபிக் வந்து பர் டே, ஏன்னா ஏரியா பெருசு. இது ஏரியா பெருசு உங்களுக்கு. யூனிட் 1 அண்ட் யூனிட் 7ங்கிறது இலக்கணம்ங்கிறது ஏரியா பெருசு, அதுவும் பாக்குறது. அதனால இப்ப டெய்லி 1.5 மணி இருக்கக்கூடிய நாட்கள் சரிங்களா. ஒரு 7 நாள் இருக்கு, ஒரு வாரம் இருக்கு. 1 ஹவர்ல ஒரு வாரத்துல தாராளமா நீங்க படிக்கலாம். இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல படிக்காத, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இரு, அப்படிலாம் இல்லை. லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதா நமக்கு சின்ன வயசுல இருந்து அதுதான் கை கொடுக்குமே சரிங்களா. சின்ன வயசுல இருந்து நம்ம கை கொடுக்கறது என்னதான். ஆமா, அதனால தாராளம் புதுசா படிக்க கூடாது. புதுசா நீங்க எதையும் எடுத்து படிச்சு அதை பார்த்து பயந்து அப்படிதான் எழுதக்கூடாது தவிர்த்து, இது ஆல்ரெடி படிச்சதுதான், டெஸ்ட் எழுதுனது தான். ஸோ அதனால நம்ம அதையே மறுபடியும் எடுத்து பாக்குறதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ யூனிட் 1 யூனிட் 7 டெய்லி 1.5 மணி நேரம் பாருங்க சரிங்களா. 1.5 ஹவர்ஸ் டு 2 ஹவர்ஸ் பாருங்க. யூனிட் 2 யூனிட் 3 டோட்டலாவே ஒரு 4 ஹவர்ஸ் பாருங்க சரிங்களா. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ரெண்டுமே வார்த்தைகளை வச்சுதான் விளையாடுறாங்க. அப்ப அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்றது நீங்க டெஸ்ட் இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து இந்த கலைச்சொற்கள் இருக்கு பாருங்க. கலைச்சொற்கள், இந்த வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு, இதை 3 ஒரு கேட்டகரியா வச்சிருக்கு. ஏன்னா இந்த 3 கேட்டகரிங்கிறது நம்ம ஸ்கூல் புக்ல சின்ன வயசுல சின்ன இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல இது எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் கம்ப்ளீட்டா புது சிலபஸ். அப்ப புது சிலபஸ்ங்கிறப்ப போன வாட்டி குரூப் 4ல கேட்கும் போதே எல்லாருமே திணறது இந்த ஏரியால தான். இப்ப அதனால என்ன பண்ணுங்க, அது ஒரு 2 ஹவர்ஸ்ங்கிறத என்ன பண்ணுங்க, அது ஒரு 2 ஹவர்ஸ்ங்கிறத நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க சரியா. ஸோ யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இது 3 ஒரு கேட்டகரி சரிங்களா. இது 3 ஒரு கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, இதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ். இதுவும் கம்ப்ளீட்டா அப்படிதான். ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து அதை பிராக்டிஸ் பண்றது மூலியமா தான் ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, மேல யூனிட் 1 யூனிட் 7ங்கிறது மோரார்லெஸ் ஒரு மனப்பாட சக்தி தான் சரிங்களா. அது நம்ம வந்து ரூல்ஸையும் பேரையும் ஞாபகம் வச்சுட்டு தான் எடுக்க முடியும். அண்ட் பழைய சிலபஸ் 2, 3, 4, 5, 6ங்கிறது கம்ப்ளீட்டா புது சிலபஸ். அது பிராக்டிஸ் பண்றது மூலியமா மட்டும்தான் வர முடியும். பிராக்டிஸ் பண்றது மூலியமா மட்டும்தான் அது வர முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு நாள் 2 ஹவர்ஸ், அதே மாதிரி இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, இன்னொரு 2 ஹவர்ஸ். டோட்டலா என்ன பண்ணிடுங்க, இதை முடிச்சிருங்க சரிங்களா. ஸோ இதைதான் நீங்க லாஸ்ட் மினிட்ல பண்ணணும். ஸோ டைமர் வச்சு தான் நீங்க பண்ணணும் சரிங்களா. நம்ம ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏரியா நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, இந்த ஏரியால மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது சரிங்களா. அப்போ நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஏரியாவை என்ன பண்ணுவாங்கன்னா, அதையே கட்டிக்கிட்டு அதை பிடிச்சிட்டு வரமாட்டேங்குது, நம்ம எஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, தெரிஞ்ச ஏரியா நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருந்துக்குவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது சரிங்களா. ஒண்ணு வரலன்னா அதையே பிடிச்சிட்டு விரும்பக்கூடாது. சரி இதுலயே நான் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றேன், பண்ணக்கூடாது. நீங்க இருக்கக்கூடிய டைமை கிராஜுவலா ஈவனா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ டிஃபிகல்ட் ஏரியாவிலேயே என்ன பண்ணிட வேண்டாம், டோன்ட் ஸ்டிக் அரவுண்ட், அதுலயே உட்கார்ந்துட்டு இருந்துட வேண்டாம். ஈவனா எல்லா சப்ஜெக்டையும் நீங்க எத்தனை வாட்டி அதை நல்லா பார்த்திருந்தாலோ, எத்தனை வாட்டி நல்லா மார்க் எடுத்திருந்தாலோ சரிங்களா, இந்த லாஸ்ட் மினிட்ல எல்லாருக்கும் நீங்க எல்லா டாபிக்குக்கும் 200 கேள்விக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அங்க லேசியா நம்ம வந்து ஏதாவது லூஸா மார்க் வந்து விட்டுடாம இருக்க முடியும். அப்போ நம்ம வந்து இங்க ஈவனா என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவிஷன் அப்படின்றது பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுதான். அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் ஓவரால் இப்போ ஃபுல் டெஸ்ட்டுக்கும் நீங்க படிக்கிறீங்க. இதை கண்டிப்பா நீ வரக்கூடிய டெஸ்ட் வந்து புதன்கிழமை ஃபுல் டெஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த புதன்கிழமை ஃபுல் டெஸ்ட்டுக்குமே இந்த இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிடும், ஏன்னா கம்ப்ளீட் டெஸ்ட் தான். ஓகே சரி, இப்போ இதுல இதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்குமே இதை அப்ளை பண்ணலாம். அதுலயும் அதே சேம் சினரே தான். யூனிட் 1ங்கிறது கிராமர் வரும், யூனிட் 7ங்கிறது லிட்டரரி ஒர்க் வரும். மற்றது எல்லாமே அதோட டிட்டே தான். சேம் அப்ளை, இதுக்கு என்ன அப்ளை பண்றீங்களோ அதுவே நீங்க அங்க என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ரைட், ஓகே. அதே போல வந்து தாராளமா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் எனக்கு வந்து ஜிடிஜி வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதனால நான் வந்து எக்ஸாம் ஹால்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை முடிச்சிடுறேன், அப்புறமா நான் ஜிஎஸ் போய்க்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல என்ன வரலாம்னா, முதல்ல ஜிஎஸ் மேக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா கூட என்ன கொடுக்கலாம், ஜிடி கொடுக்கலாம். ஸோ திஸ் வில் ஹேப்பன்.
அதனால நீங்க வந்து சப்போஸ் வந்து 101வது கேள்வியிலிருந்து நான் எழுதுறேன் அப்படின்னா நீங்க தாராளமா எழுதலாம். ஆனா எந்த செக்ஷனை தொட்டாலும் நான் முன்னாடியே சொன்னது போல அந்த செக்ஷனை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அடுத்த செக்ஷனுக்கு போங்க. பாதியிலே விட்டுட்டு இங்கிட்ட கொஞ்சம் அங்கிட்ட கொஞ்சம் என்ன பண்ண வேண்டாம், ஓஎம்ஆர் ஷீட்ல என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். சரிங்களா? ஸோ அதனால வந்து கம்ப்ளீட் செக்ஷன் ஓஎம்ஆர்ல ஒரு செக்ஷனை தொட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது போங்க. செக்ஷனை தொட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது போங்க. அதே போல ஃபாஸ்ட் நோட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஆர் ஸ்டிக்கி நோட்ஸ். நீங்க ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க பாருங்க, இப்படி ஒரு ஸ்டிக்கி நோட் வரும். இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ், இதுதான் ஸ்டிக்கி நோட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்ங்கிற இந்த மெத்தட் ஸ்டிக்கி நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம். எந்த மாதிரி டாபிக் எடுக்க முடியும்னா, ப்ராக்டிஸ் இல்லை, மெமரைஸ் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 1, யூனிட் 7 இந்த டாபிக்ஸ் பாத்தீங்களா, இதுல ஸ்டிக்கி நோட்ஸ் எடுக்கலாம். எப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு யூனிட் 7 பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இப்போ ஊவேசா பத்தின ஒரு தேவனைய பாவனாரை பத்தின ஒரு குறிப்பு. இப்ப நோட்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கம் 3 பக்கம், ஏன் சிலர்லாம் 6 பக்கம் கூட எழுதிருப்பீங்க இல்லையா? இப்போ அதெல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணும்பொழுது நல்லா கவனிக்கணும். ஸ்டிக்கி நோட்டுங்கிறது நம்ம ரிவைஸ் பண்ணும் போது எடுக்க வேண்டிய விஷயம். சரியா? என்னன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அதை பார்த்துருப்போம். இப்போ ரிவிஷன் பண்ணும்போது சும்மா எடுத்து அப்படியே அப்படி பண்ணக்கூடாது. அப்ப அதுக்கு பேர் ரிவிஷன் கிடையாது. ரிவிஷன் பண்ணும்போது எடுக்கக்கூடிய நோட்ஸுக்கு தான் நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ்னே சொல்றோம். சரியா? ஸ்டிக்கி நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னா, இது கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எதையுமே எழுதக்கூடாது. சரியா? யூ ஷுட் மேக் எ சார்ட் மாதிரி பண்ணணும். ஃப்ளோ சார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ளோ சார்ட் அந்த மாதிரி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ இந்த திருக்குறளையோ இல்ல சரி இதே எடுத்துக்கோ. சரி யூவேசா, சரிங்களா? சோ ஊவேசா ஊன்னு போட்டா போதும். நீங்க ஸ்டிக்கி நோட்ஸ் தான் எடுக்க போறீங்க, எதுவுமே தெளிவல எழுத தேவையில்லை. சோ ஊவேசா அவரோட இனிஷியல் மட்டும் போட்டுருங்க. ரைட். இவருடைய இயற்பெயர் எது தெரியுமோ கோத்ரூ பண்ணும்போது எது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடணும். ஆனா ஃபேக்டா வருதுன்னு வச்சுக்கோமே, இப்போ அவருடைய பிறந்த தேதி வருது, சரிங்களா, அந்த டேட், ஓகேவா, அவரோட பிறந்த இடம், சரியா, அந்த இடம் அப்படின்றது இடம், அவ்வளவுதான். அடுத்தது அவருடைய படைப்புகள், சரிங்களா, அவர் என்ன செஞ்சாரு படைப்புகள், அது என்ன வருமா படைப்புகள், இதை மட்டும். சரி, அப்போ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உவேசாக்கு எல்லாத்தையும் ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட்ல என்ன பண்ணிடலாம், நம்ம அடக்கிடலாம். சரியா? ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட்ல வாங்கிட்டு இருக்காரு, நோட்லயே பண்ணுங்க. சரியா? நீங்க படிச்சுட்டு இருக்க நோட்லயே பண்ணிட்டு ஒரு ஸ்கேல போட்டுடணும். அதே போல தேவனைய பாவனை இங்க பாத்தீங்க இல்லையா, தேவனைய பாவனை. சோ தேப்பா அப்படி போட்டு இதே மாதிரி அவருடைய குறிப்புகள் பிளஸ் அவருடைய படைப்புகள், அவருக்கு ஏதாவது விருது இருக்கு அப்படின்னா அந்த விருதுகள், சரிங்களா? சோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், இப்படி பண்ணும்போது நம்ம 6 பக்கம் 5 பக்கம் எழுதுனத சுருக்கி என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட் ரிவிஷன் நோட்ஸா. இப்போ இதுல 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, ரிவைஸ் பண்ணும் போது நம்ம எழுதுறதுனால சரியா நமக்கு என்ன ஆகும்னா இன்னும் நல்லாவே மெமரிஸும் சினாப்சஸும் கிரியேட் ஆகும். அடுத்தது இதை இன்னொரு வாட்டி ஒரு கிளான்ஸ் புரட்டும் போது நமக்கு வந்து என்ன ஆகும், மைண்ட்ல நல்லாவே உட்காந்துரும். என்ன சொல்றேன்றது புரியுதா? இந்த மாதிரி ஃபாஸ்ட் நோட்ஸ், ஏன்னா நான் ரிவைஸ் பண்றேன் அப்படின்றது பிளைண்டா உட்காந்து அந்த நோட்டை புரட்டிட்டு இருப்பான், அது மண்டையில ஏறவே ஏறாது. ஜஸ்ட் விஷுவலா நீங்க பாக்குறீங்களா, அது யூஸே ஆகாது. அது எடுத்து எழுதணும். யூ நீட் டு ப்ராசஸ் தட் திங்ஸ் இல்லையா? அந்த ப்ராசஸ் பண்ணும். ஏன்னா பார்த்து எடுத்து எழுதுறீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ் நடக்குது. சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன ப்ராசஸ் நடக்குது, ஒரு ப்ராசஸ் நடக்கல. நான் என்ன சொல்றேன்றது புரியுதுங்களா? ப்ராசஸ்ங்கிறது நடக்கணும்ல. சும்மா பாக்குறேன் அப்படின்னா இல்ல வேகமா வாசிக்கிறது வெறும் ரீடிங் மட்டும் தான் பண்றீங்க. பார்த்து கவனிச்சு அதை எடுத்து நோட்ஸ்ல எழுதும் போது அப்போ அதுல ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அப்போ அவங்க சினாப்சஸ் வந்து பயங்கரமா வரும். சினாப்சஸ்னா மெமரி மெமரி என்ன சொல்லுவாங்க, சினாப்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த சினாப்டிக் மெமரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நோட்ஸ்ங்கிறது எழுதுங்க. இதெல்லாம் ரிவிஷன் நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும், இன்னும் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஹோல் ஜெனரல் தமிழே பாத்தீங்கன்னா ஒரு 10 பக்கம் 15 பக்கத்துக்குள்ள அடங்கிடும். 100 மார்க்குக்கு இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா சரியா, படிக்கும் போது புரட்டும் போது என்ன ஆகும், ஒட்டுமொத்த சிலபஸுமே ஒரு 15 பக்கம், அதிகமா போனா ஒரு 20 பக்கம். 20 பக்கத்துக்குள்ள என்ன ஆயிருது, எல்லாமே அடங்கிடுது. அப்ப அதுதான் நீ படிக்க வேண்டிய அந்த 20 பக்கம். அப்ப என்ன ஆகும், நமக்கு இன்னும் அதை வந்து நமக்கு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும். ரைட், இவ்வளவுதானா கான்பிடன்ஸ் அப்படின்றது பில்ட் ஆகும்.
ஏன்னா எக்ஸாமுக்கு போகும்போது நமக்கு கான்பிடென்ட்டா இருக்கணும். பயம் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறது அது அப்புறம். பயமும் இருக்கும். சரியா? பயம் இல்லாமலாம் இருக்காது. நல்லா படிச்சவனுக்கும் கண்டிப்பா பயம் இருக்கும். சரியா? ஏன்னா சுத்தமா படிக்கல அப்படின்றவனுக்கு எந்த பயம் இருக்காது. சரி நம்ம சும்மா தானே எழுத போறோம், அட்டம்ப்ட் தானே, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், அவனுக்கு பயம் இருக்காது. படிச்சவனுக்கு தான் பயம் இருக்கும். சரியா? ஆனா பயம் வேற, கான்பிடன்ஸ் வேற. புரியுதா சொல்றது? கான்பிடன்ஸோட நீங்க பயப்படணும். நல்லா படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஐயோ தப்பு கிப்பு பண்ணிடுவோமோ, நம்ம படிக்காத டாபிக்ல தான் கேட்டுருவானோ, அது மாதிரி கேட்கல, 1 மார்க் 2 மார்க்ல ஏதாவது அடி வாங்கிடுமோ அப்படின்ற அந்த பயம் தப்பு கிடையாது. சரியா? லாஸ்ட் மினிட்ல நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறது எதுவுமே தப்பு இல்லை. ஏன்னா பயம்ங்கிறதே நம்ம சர்வைவலுக்காக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான், பயம். அதனால நீங்க பயப்படுறதோ அதெல்லாம் எதுவுமே தப்பு கிடையாது. சார் நல்லா படிச்ச பயமா இருக்கு, அப்ப நல்லது, சரியான வழியில நீ போயிட்டு இருக்க. சரியா? பயப்படுறது தப்பே இல்லை, அது நல்லதுங்கிற மாதிரி பயம் நல்லது. சரிங்களா? சோ இந்த மாதிரி தமிழுக்கு என்ன பண்ணுங்க, ஃபாஸ்ட் நோட்ஸ். அதே மாதிரி இதை நீங்க ஜிஎஸ்க்கும் பண்ணலாம். மேக்ஸுக்கு என்ன பண்ணலாம், மேக்ஸுக்கு ஃபார்முலாஸோ இல்லை ஷார்ட்கட்ஸோ சார் சொல்லியிருந்தோ அதை எடுத்ததுன்னா உங்களுக்கு எண்ணி ஒரு 40 பக்கம் மேக்ஸிமம் 30 to 40 பேஜஸ்ல என்ன பண்ணிடலாம், நீங்க எழுதிடலாம். சார் இந்த லாஸ்ட் மினிட்ல நான் எழுதணுமா சார்? கண்டிப்பா எழுதணும், கண்டிப்பா எழுதணும். அந்த 40 பக்கம் தான் எக்ஸாம் நீங்க எடுத்துட்டு போறேன். சார் விட்டா சார், விட்டு நினைச்சுக்காதீங்க, பார்க்கதான் விட்டு மாதிரி தெரியும், அது விட்டு இல்ல. சரியா? விட்டு மாதிரி நீங்க என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஆமா சொல்ல போனா பிட் எடுக்கிற மாதிரி நோட்ஸ் எடுங்க, அவ்வளவுதான். இது பேர் தான் பிட் நோட்ஸ். ஓகேவா? ஸ்டிக்கி நோட்ஸுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்க, பிட் நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஓகேவா? 30 பக்கம் 40 பக்கத்துக்குள்ள அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், நீ படிச்சது தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ண அப்படியே பாக்குற என்ன பண்ற, சின்னதா என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகேப்பா. அப்போ டைமிங் பார்த்துக்க, இது டைமர் வச்சு பண்ணுங்க. மிஞ்சி போனா எக்ஸ்ட்ராவா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வரக்கூடிய நாட்கள் எல்லா நாட்களையுமே யூனிட் 1 யூனிட் 7ங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் நீங்க என்ன பண்ணுங்க, 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ. சரியா? ஒரு ஒரு முன்ன பின்ன இருந்தா பிரச்சனை கிடையாது, ஸ்பெண்ட் பண்றீங்க. அதே மாதிரி டோட்டலா இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வரல சார், எனக்கு வந்து யூடியூப் இதுல வந்து இந்த டைப் சர்க்கிள் வர மாட்டேங்குது, அதெல்லாம் நிறைய மார்க் போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் மினிட்ல அந்த கலை சொற்களையே உட்காந்துருப்பான். 7 நாள் எக்ஸாம் போகும்போது அதை மட்டும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். உனக்கு எது வரலன்னு அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு தெரிஞ்சதை விட்டுட்டு அப்புறம் கடைசியில. கவனிச்சிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, ஜிஎஸ். ஜிஎஸ் ஏரியா ரொம்ப பெருசு. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா ரொம்ப செலக்டிவா படிக்கணும். ஸோ ஜிஎஸ்ல வந்து செலக்டிவா படிக்க வேண்டிய ஏரியாஸ் வந்து என்ன அப்படி பார்த்தோம்னா, ஜெனரல் சயின்ஸ், ஜியாகிரபி, சயின்ஸ், ஜியாகிரபி. சரியா? ரெண்டுமே ஏரியா பெருசு, ஆனா மார்க் ரொம்ப கம்மி. மார்க் ரொம்ப கம்மி. இந்த 2 டாபிக்கும் செலக்டிவா தான் படிக்கணும். செலக்டிவா என்னென்ன படிக்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி டாபிக் நம்ம செலக்டிவா தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்றீங்கன்னா, சயின்ஸ்ல புக் பேக் வந்து ஒரு கிளான்ஸ், புக் பேக் கொஸ்டின் வந்து ஒரு கிளான்ஸ் அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் த பாக்ஸ் ஃபேக்ட், பாக்ஸ் ஃபேக்ட் ஒரு கிளான்ஸ் அடிக்கிறீங்க. சரியா? சயின்ஸ்ல புக் பேக் கொஸ்டினும் பாக்ஸ் ஃபேக்ட். குறிப்பா என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத பாருங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, சரிங்களா, இந்த சயின்டிபிக் லாஸ், இம்பார்ட்டன்டான லாஸ் இருக்கும். ஸ்கூல் புக்ல லாஸ் தனியாவே எடுத்து எழுதியிருப்பாங்க. சரியா? ஈக்குவேஷன்ஸை என்னைக்கும் பார்க்காதீங்க. நோ ஈக்குவேஷன்ஸ், டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் ஆன் எனி ஈக்குவேஷன்ஸ். ஈக்குவேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராது. சரியா? ஈக்குவேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராது. ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின் வராது. உங்களுக்கு லாஸை தான் கேட்பான். ஸ்னெல் லா, சரியா, கூலும்ஸ் லா, இந்த விதி எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி லாஸை மட்டும், லால இருக்கக்கூடிய அந்த அந்த ஃபார்முலாஸ் இருக்கு பாருங்க, E is equal to mc ஸ்கொயர், அதுக்கப்புறம் கூலும்கான வரக்கூடிய அந்த லாஸ்க்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா, இஞ்சி போனா 30 லா தான் இருக்கும். அந்த 30 லாவும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ் மட்டும் தனியா ஒரு செக்ஷன் எடுத்து கொடுத்துருக்கோம். முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய லாஸை மட்டும் என்ன பண்ணுங்க, அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதிருங்க. சரியா? இது முதல் விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். லைட்டு, சவுண்டு, ஹீட்டு. அதுல இந்த கான்கேவ், கான்வெக்ஸ் பத்த ஞாபகம் இருக்கா? கான்கேவ் நடத்தும் போதே அதெல்லாம் எது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன்.
கான்கேவ், கான்வெக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லென்ஸ் பேஸ் பண்ணிலாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஆசிட்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸே வருது. சரிங்களா? ஸோ இருக்கிற ஆசிட்ஸ், ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே அதோடைய வீரியம் எவ்வளோ, பிஹெச் எவ்வளோ, இது ஸ்ட்ராங் ஆசிட், இது வீக் ஆசிட், அண்ட் அதோடைய ஃபார்முலாஸ், இதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும். இப்போ இந்த டைம்ல அது கேள்வி கண்டிப்பா வரும். வந்துச்சுன்னா எடுத்துட்டு போகலாம். அதே மாரி வரலன்னா விட்டுட்டு போங்க. லாஸ்ட் மினிட்ல எடுத்தா பண்ண முடியும். ஆசிடோடைய ஃபார்முலாஸ், அது ஸ்ட்ராங்கா வீக்கா, அதோட பிஹெச் என்ன, அதோடைய ஃபார்முலாஸ். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க. இதை மட்டும் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ கெமிஸ்ட்ரி ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஆசிட்ஸ், அதோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்முலாஸ். இப்போ அசிட்டிக் ஆசிட் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, சரியா? நைட்ரிக் ஆசிட் என்ன ஃபார்முலா? ஸ்கூல் புக்ல வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஈஸியான ஆசிட் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமா கேட்பான். பியூட்ரிக் ஆசிட்னா அதோட ஃபார்முலா என்ன, சரி ப்ரோபனோயிக் ஆசிட்னா அதோட ஃபார்முலா என்ன, இந்த மாதிரி வரும்பொழுது அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன பண்ணுவான், கேட்பான். இல்ல அந்த ஈக்குவேஷன்ஸா கொடுத்து, சரிங்களா, அந்த ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன்ஸை கொடுத்து இதுல எது ஸ்ட்ராங் ஆசிட் எது வீக் ஆசிட் கேட்பான். அப்ப அதனாலதான் எது வீக் ஆசிட் எது ஸ்ட்ராங் ஆசிட் தெரியணும், பிளஸ் அதோட ஃபார்முலா தெரியணும். இதை மட்டும் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரிக்கு நீங்க பண்ண வேண்டியது அவ்வளவுதான். அடுத்த பயாலஜி. பயாலஜி பொறுத்த வரைக்கும் சரிங்களா, டிசீஸ் எப்பயும் போல டிசீஸ். ஸோ டிசீஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் சிஸ்டம் பேஸ் பண்ண கொஸ்டின் அப்படின்னா அது பிளட் சர்க்குலேஷன், சரிங்களா, பிளட் சர்க்குலேஷன், அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ், அப்புறம் ரீப்ரொடக்டிவ், அப்புறம் எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன், நாளமில்லா நாளமுடைய சுரப்பிகள், சுரப்பிகள். இதை மட்டும் என்ன பண்ணுங்க, லாஸ்ட் மினிட்ல ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணிருங்க, பார்த்துருங்க. நாளமில்லா நாளமுடைய சுரப்பிகள். ஸோ டிசீஸ் பார்த்துடணும். அதுக்கப்புறம் சிஸ்டம்ஸ் பார்த்துடணும். சரிங்களா, சிஸ்டம்ஸ் பார்த்துடணும். இது பார்த்தீங்கன்னா போதும். லாஸ்ட் மினிட்ல இது பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இது ஓவராலா பார்க்கறதுக்கு யூ குட் ஸ்பெண்ட் டோட்டலா ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். டோட்டலா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 3 ஹவர்ஸ், அவ்வளவுதான். லாஸ்ட் மினிட்ல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா 3 ஹவர்ஸ் ஆயிடும். இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கறதுக்கு என்ன ஆயிடும், 3 ஹவர்ஸ் மேக்ஸிமமே நான் கொடுத்துட்டேன். சரி, அடுத்தது ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபில லாஸ்ட் மினிட் ரிவிஷன் என்ன பண்ணுங்க, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வந்து ஒரு ரிவர் மேப்பை ஒரு வாட்டி வரைஞ்சிருங்க. ட்ரா ரிவர் மேப் வித் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். அது வரைஞ்சி நேம் கொடுத்தாலே போதும். ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, ரிவர் மேப்பை வரைஞ்சி அதுக்கான ட்ரிபியூட்டரிஸோட ரிவர் மேப் வரைஞ்சி, சரியா, அதுக்கான நேமிங் வந்து கொடுத்துருங்க. அதுல நமக்கு மார்க் வந்துடும். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஓடுது, எந்த ஸ்டேட்ல ஓடுது, எது நீளம் எது கம்மிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் பாசஸ், சரியா, மலை கணவாய்கள். இது மெட்டீரியல் இருக்கு, நோட்ஸ்ல இருக்கு, புக்லயும் இருக்கு. மலை கணவாய்களை ஒரு வாட்டி வரைஞ்சிருங்க. சரியா, டிரா பண்ணா போதும், எடுத்து டிரா பண்ணுங்க. சிம்பிளா டிரா பண்ணுங்க, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். சரியா, ஏன்னா நம்ம ஜாகிரபி நடத்தும் போது எல்லாமே நான் படமா தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த படத்தை எடுத்து நீ உட்காந்து வரையும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா, மற்றது எல்லாமே எடுத்து சாட்டம், ஏன்னா ஒவ்வொன்றையும் ஒரு மாதிரி படிக்கணும்ல நம்ம. சரி, எல்லாத்தையும் எடுத்து மனப்பாடம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியாது, கஷ்டமா தான் இருக்கும். சரியா, சரி என்ன பண்ணுங்க, அந்த பாசஸ் வந்து ஒரு வாட்டி வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் மவுண்டைன் மேப்பை அதுவும் ஒரு வாட்டி டிரா பண்ணிருங்க. மவுண்டைன்ஸ் உடைய அந்த மேப் நான் வரைஞ்சிருப்பேன் இல்லையா, அதை ஒரு டிரா பண்ணுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இதை பண்ணும் போதே தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து பண்ணிடுங்க. ஏன்னா யூனிட் 5 கவர் ஆயிடும், ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடும் நமக்கு கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் சாயில், சரிங்களா, ஸ்கூல் புக்ல சாயில்ங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல எந்தெந்த மாவட்டத்துல அந்த சாயில் இருக்கு, எந்தெந்த அந்த மண்ணுல என்ன வளம் இருக்கு, எதுல வந்து நைட்ரஜன் அதிகமா இருக்கு, எதுல ஹியூமஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற அந்த கண்டென்ட், சாயிலோட கண்டென்ட்டும் சாயிலோடைய ஸ்ப்ரெட்டும், எந்த மாநிலங்கள்ல எந்த மாவட்டத்துல அது அதிகமா இருக்கு, ஸ்ப்ரெட், கண்டென்ட் அண்ட் ஸ்ப்ரெட், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, ஒரு டேபிள் போட்டுருணும். சாயிலுக்கு என்ன பண்ணணும், ஒரு டேபிள் போட்டுறணும். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபாரஸ்ட்ல அந்த ட்ரீஸ் கொடுத்துருப்பான், எந்தெந்த ஃபாரஸ்ட் வந்து எந்தெந்த மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் கொடுத்துருப்பான். இப்போ மகாகனி, எபோனி அப்படின்னா அது என்ன ஃபாரஸ்ட் டைப், அது எங்க இருக்கும்,
ஷோலா ஃபாரஸ்ட் அப்படின்ற இதுவும் எங்க படிக்கணும்? ஸ்கூல் புக்கு தான். எந்த ஸ்கூல் புக்? 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற எந்த ஸ்கூல் புக்கும் நீங்க பார்க்க வேண்டாம். சரியா? 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் புக்ல ட்ரீஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருப்பான்? அபிசீனியா அப்படின்றது அது என்ன மரம்? எங்க இருக்கும் அபிசீனியா? ரைசோபோரா அப்படின்றது என்ன மரம்? இதுல மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஒரு பாக்ஸ் டப்பால கொடுத்துருக்கோம். சரி, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அதனால ட்ரீஸ் ஃபாரஸ்ட் டைப், ஃபாரஸ்ட் ட்ரீஸ், ஃபாரஸ்ட் ட்ரீஸ் இருக்கும். அது எங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எந்தெந்த பகுதியில் அது இருக்கு அப்படின்னு அதை மட்டும் ஒரு டேபிள் போட்டுருக்கு. அதை மட்டும் ஒரு டேபிள். அப்ப சாயிலுக்கு ஒரு டேபிள், ஃபாரஸ்டுக்கு ஒரு டேபிள். சரிங்களா? அடுத்தது அக்ரிகல்ச்சர். எந்தெந்த கிராப் எங்க அதிகமா விளையுது அப்படின்னு சொல்லிட்டு 10th கொடுத்துருப்பான். சரியா? இப்போ வந்து மைஸ், சோளமா, அது எந்த மாநிலத்துல அதிகமா விளையுது, எந்த மாவட்டத்தில் அதிகமா விளையுது அப்படின்னு என்ன கொடுத்துருப்பான்? அதுக்கு ஒரு டேபிள். ஃபர்ஸ்ட் மாநிலம் எது, எந்த மாவட்டத்துல இருக்கு, செகண்ட் மாவட்டம் எது அப்படின்னு அதுக்கு ஒரு டேபிள். கிராப்புக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஒரு டேபிள் பார்க்கணும். அப்புறம் மேஜர் ட்ரைப்ஸ், இது நீங்க இந்தியா ஃபுல்லா பார்க்கணும். அதுலயும் குறிப்பா பிவிடிஜி, இது ஆல்ரெடி கிளாஸ் நடத்தும் போதே ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். தமிழ்நாட்டில் ஒரு 6 பிவிடிஜி இருப்பாங்க. அதை ஒரு வாட்டி மறுபடியும் எழுதிருங்க. அவங்க எங்க அதிகமா இருக்காங்க, அவங்களோட ஸ்ப்ரெட். சரியா? லாஸ்ட் டைம் கொஸ்டின்ஸ்லாம் அவங்களுடைய கல்ச்சர்ல இருந்து கேட்கிறான். ட்ரைபுடைய கல்ச்சர் எப்படி இருக்கு, சரியா, யாரு மாடுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ட்ரைபு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா கல்ச்சர் பேஸ் பண்ண ஒரு நல்ல ஸ்ப்ரெட் இது. அதனால அவங்களை பத்தி என்ன பண்ணுங்க, ட்ரைப்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். பிரைமரிலி பிவிடிஜி, பிரைமரிலி பிவிடிஜி. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிசாஸ்டர். ஸோ லாஸ்டா தமிழ்நாட்டுக்கு வந்த டிசாஸ்டர்ஸ் உடைய லிஸ்ட் கிளாஸ் நடத்திருப்பேன். அதை ஒரு வாட்டி ரைட் டவுன். எந்தெந்த வருஷம் என்னென்ன புயல் வந்துச்சு, என்னென்ன டிசாஸ்டர் வந்துச்சு, ப்ரீவியஸ் டிசாஸ்டர், அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை ஒரு வாட்டி என்ன பண்ணிருங்க, எழுதிருங்க. அடுத்தது தமிழ்நாட்டுடைய ராம்சார் கன்வென்ஷன். ராம்சார் கன்வென்ஷன்ல இப்ப ரீசெண்டா ஆட் ஆன அந்த லிஸ்ட். அதுக்கப்புறம் ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர் ரீசெண்ட் ஆட் ஆன லிஸ்ட். ஜிஐ டாக்ஸ்ல ரீசெண்டா ஆட் ஆன ஒரு லிஸ்ட். ஜிஐ டாக், புவிசார் குறியீடு, புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு. சரிங்களா? இது நான் இப்ப சொன்னது எல்லாமே ஒண்ணு எழுதணும் இல்லைன்னா வரையணும். எல்லாமே அதை தான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு எழுதணும் இல்ல வரைகிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இதை பண்ண இதை மட்டும் பண்ணுங்க. அவ்வளோ, வேற எதுவும் நீங்க வந்து அடிஷ்னலா பண்ண தேவையில்லை. முதல்ல ஒரு ரிவர் மேப்பு, பாசஸ், மவுண்டைன், இதெல்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்றதுக்கு மேக் ஃபார் 3 to 4 hours. 3 to 4 hours முடிக்கணும். சரி, இது எல்லாத்தையுமே 3 to 4 hours முடிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ண முடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா அடிஷனல் டைம் எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, இதை டோட்டலா சொல்லிட்டு இருக்கேன், டெய்லி 3 to 4 hours. இதை டோட்டலா சொல்றது டெய்லி பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதை நோட் பண்றீங்களா? 1 hour எடுத்து நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் அதை ஒரு வாட்டி ஃபாஸ்ட் ரிவிஷன். அந்த ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு ஒரு ஸ்டிக்கி நோட் இல்லைன்னா பிட் நோட் எடுத்துருங்க. ஏன்னா கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் வரலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டுக்கு மழை கொண்டராது ஏன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் பொழுது நம்ம கிளாஸ்ல நடத்துறதை பார்த்துருப்போம். எக்காரணத்தை கொண்டு வீடியோ போயிட்டு எடுத்து பாக்குறேன், ரெக்கார்டட் கிளாஸ்ல வீடியோ பாக்குறேன், அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நோட்ஸ் மட்டும்தான். சரியா? நோட்ஸ் மட்டும்தான். இது ரெண்டும் பண்ணிட்டீங்கனாலே போதும். மொத்தமா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க டைம்? ஸோ டோட்டலாவே ஒரு 7 மணி நேரம், அதிகபட்சம் 7 மணி நேரம் என்ன பண்ணலாம், தாராளமா இது ரெண்டு ஸ்பெண்ட் பண்றீங்கனாலே டைம். ஏன்னா இது ரெண்டும் தான் உங்களுக்கு மார்க் வந்து படிக்கும் போதே வந்து கொஞ்சம் ஓவரலா படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபாஸ்ட் என்ன பண்ணிடலாம், இதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஒரு 6 to 7 hours, அதுக்கு முன்னாடியே முடிக்க முடிஞ்சா முடிச்சிருங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்தது ஹிஸ்டரி.
ஹிஸ்டரி. இதுக்கு வந்து ஒரு டைம்லைன் போட போறீங்க. டைம்லைன் என்ன பண்ண போறீங்கன்னா, நோட் எடுத்து இந்த பக்கமா எடுத்து இப்படி வச்சிடணும். இப்படி வருதா நோட்டு? இந்த நோட்ல இப்படி இப்படி எழுதணும் இந்த மாதிரி. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நோட்டை என்ன பண்ணுங்க, திருப்பி, புரியுதா? நோட்டை இப்படி திருப்பி வச்சிடணும். அப்ப இப்படி திருப்பி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா, இப்படி வரும் உங்களுக்கு நோட்டு. அப்ப இந்த நோட்ல இங்க ஒரு கோடு போடுறீங்க, சரியா? இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுட்டு நீங்க இந்த மாதிரி எழுதிட்டு வரணும். இப்படி வந்து போடணும். இப்படி போட்டு என்ன பண்ணணும், சோ இங்க இருக்குன்னா சோ ப்ரீ ஹிஸ்டரி இல்ல இருக்கு. இப்ப நம்ம இங்க என்னென்ன பார்த்தோம், உதாரணத்துக்கு இங்க பேலியோலித்திக் இல்ல ஐவிசி அப்படின்னு இருக்குன்னா இங்க என்ன பண்ணும், இதுக்கு ரிலேட்டடான டேட்டா இங்க எழுதணும், சரியா? நான் ஆல்ரெடி டைம்லைன் பேஸ் பண்ணி தான் கிளாஸே நடத்திருப்பேன். டைம்லைன் பேஸ் பண்ணி தான் கிளாஸ் நடத்திருப்பேன். இப்படி பண்ணீங்கன்னா இது எடுத்து இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா போதும். ஒரு வாட்டி மறுபடியும் என்ன பண்ணுங்க, நோட்ஸை பார்த்து எழுதுறீங்க. அப்ப என்ன ஆகும், இப்படி வந்துட்டு இப்படி இப்படி இல்ல அந்த ஒரு இதுக்கு அந்த ஒரு நோட் முடிஞ்சாலும் போதும், பண்ணுங்க. மறுபடியும் இப்படி. சோ இப்படி பண்ணீங்கன்னா ஒரு ஏன்ஷியன் என்ன பண்ணிடலாம், எந்த அளவுக்கு டீடைல்டா பிட் நோட்ஸ் தான், ஸ்ட்ரைட் எடுத்து பிட் நோட் தான் பண்ண போறீங்க, சரியா? இதை உட்காந்து படிக்கிறதுலாம் ஒண்ணு இல்லை, ஆல்ரெடி படிச்ச நோட்ஸ் எடுத்து இந்த நோட்ல என்ன பண்றீங்க, இதை பார்த்து நமக்கு தேவையானதை எடுத்து பிட் நோட் எடுத்துறீங்க. அவ்வளவு சுருக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஏன்ஷியன்ட் வந்து ஒரு பக்கம் 1.5 பக்கத்துல முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டா, சரியா? அப்படி பண்ணும்போது இப்போ புத்தகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த புலவர்களுடைய பேரு, கல்வெட்டுகளுடைய பேரு என்ன முக்கியமா எழுதணும் அப்படின்னா, ஏன்ஷியன்ட்ல poet names, inscriptions, சரிங்களா? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், டைனாஸ்டிக் லைன், யாருடைய அரசர் யாரு, கண்டிப்பா அதெல்லாம் இந்த நேரம் மனப்பாடம் ஆயிருக்கும். சமுத்திரகுப்தனுடைய மகன் தான் 2ஆம் சந்திரகுப்தன் இல்லையா, இது பேர்லாம் மனப்பாடம் ஆயிருக்கும், சரியா? அசோகனுடைய அப்பா பேர் பிந்துசாரா, அவங்க அப்பா பேர் சந்திரகுமார், இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் வந்து மனசுல பெருசா இருக்கு, எடுத்து எழுதும் போது poet name, டைனாஸ்டிக் லைன், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், சரிங்களா? அவங்களுடைய டைட்டில்ஸ், ஒருத்தருக்கு 2-3 பேர்ல இருக்கும், பராக்கிரம டைட்டில்ஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ், முக்கிய பகுதிகள், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஆபீசர்ஸ் பேர்லாம் சொல்லியிருப்பேன். மௌரியர்களுக்கு குப்தர்களா, கதியாத பதிகா, மகாபலதிகிருத்தா, உஸ்தபாலா, உபாரிகா, சரிங்களா? உஸ்தபாலா, உபாரிகா, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பேன். துதகா, ஒற்றர்கள் பேரு துதகா, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஆபீசர்ஸோட பேர்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க இதுலயே முடிச்சிருங்க. டைனாஸ்டிக் லைனு, போயட் டைமிங்ஸ், இது தாண்டி வேற கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கம்ப்ளீட் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி என்ன பண்ணலாம், ஒரு பக்கத்துல உங்களுக்கு நடங்கிடும். அதே மாதிரி இத மெடிவலுக்கும் பண்ணுங்க, சரியா? இதே மாதிரி டிட்டோ அப்படியே அந்த கண்டினியூ பண்ணி அப்புறம் என்ன பண்ணிருங்க, அப்படியே மெடிவல் கொண்டு போயிருங்க. மெடிவல்ல பண்ணும் பொழுது சரிங்களா, எக்ஸ்ட்ராவா நீங்க பேட்டில்ஸ், போர்களை நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். போர்கள் அண்டு வருஷம், பேட்டில்ஸும் இயர்ஸும் முக்கியம், சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க வெளியிட்ட காயின்ஸ், அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ், சரிங்களா? இதுவும் நம்ம என்ன பண்ணணும், பாக்குற மாதிரி இருக்கும். வித் நேம்ஸ் அப்படி கண்டினியூஸா என்ன பண்ணிடலாம். ஏன்ஷியன்ட்டுக்கும் மெடிவலுக்கும் எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய இதுதான். போர்களின் ஆண்டுகளும், நாணயங்கள், அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட பெயர்கள், அண்ட் அப்கோர்ஸ் டைனாஸ்டிக் லைன், யாருடைய இது யாரு அப்படின்ற டைனாஸ்டிக் லைன்ஸ், யாரோட இது யாரு அப்படின்ற டைனாஸ்டிக் லைன். இப்போ ஸ்லேவ் டைனாஸ்டின்னு எடுத்துட்டீங்கன்னா அதை ஒரு பக்கத்துல முடிச்சிடலாம், இந்த மாதிரி ஒரு கோடு போட்டீங்கன்னா ஒரு இதுல முடிச்சிடலாம். முகல் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிடலாம், இதே மாதிரி ஒரு கோடு போட்டு முடிச்சிடலாம், சரியா? அங்க நீங்க அந்த டைம் லைன் போடும்போது வருஷம் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க இங்க வந்து என்ன பண்றீங்க, இங்க இருந்து ஆரம்பிக்கணும் 1206 ஆரம்பிக்கணும். அப்ப இங்க 1210 என்ன இருக்கும், அவர் இறந்து போயிருப்பாரு, யாரு, குதுபுதீன் ஐபக், சரியா? அப்போ லக் பக்ஷ், அவர் என்ன நினைச்சாங்க, லக் பக்ஷ் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் யார் வரா, அப்படியே போறீங்க, இல்துத்மிஷ், சரி, அவரோட நாணயம் என்ன இது. அடுத்து யார் வரா, ரஷ்யா சுல்தானா, அப்படி போயிட்டு அடுத்து என்ன, அலாவுதீன் கில்ஜி, அவரோட வருஷம் என்ன இப்படி, சரிங்களா? அவரோட படைத்தளபதி மாலிக் கஃபூர்,
ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஒரு கம்ப்ளீட் லைன்ல என்ன பண்ணலாம், வருஷத்தை போட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஸ்லேவ் டைனஸ்டியை முடிச்சிடலாம். ஒரு பக்கத்துல முடிச்சிடலாம். சின்ன 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 எழுதுனீங்கன்னா இட் won't exceed 1 page. சரியா? அப்போ பேட்டில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பேட்டில், இயர், காயின், ரிஃபார்ம்ஸ் போதும். ஒரு பக்கம் தான், ஒரு பக்கம் தான். அது அதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரியா? அதுக்கு மேல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரியா? சரி, அடுத்தது அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்தது வந்து மாடர்ன். மாடர்ன் மாடர்னுக்கும் இதே சேம் டைம் லைன் போட போறீங்க. மாடர்னுக்கு என்ன பண்ண போறீங்க, ஒவ்வொரு ஈவெண்ட் என்ன பண்றீங்க, டைம் லைன் போட போறீங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கணும், 1757 டு 1857 வரைக்கும். சரியா? அதுல பேட்டில்ஸ் வரும். என்னது பேட்டில் இருக்கு இங்க, நீங்க என்ன பண்றீங்க, பேட்டில்ஸோட சேர்த்து எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது ட்ரீட்டி. சரியா? ட்ரீட்டி. ஏன்னா மெடிவல் ட்ரீட்டி வராது, ஆனா இங்க என்ன வரும், ட்ரீட்டி வரும். ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் எப்போ நடந்தது. சரிங்களா? ஸோ ட்ரீட்டி, பேட்டில்ஸ், அதுக்கப்புறம் இயர், நேம்ஸ். நேம்ஸ் சரிங்களா? இது என்ன பண்ணலாம், 1757 டு 1857 வரைக்கும் ஒரே ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு கோடு. அது எவ்வளவு நீங்க பொறுமையா எடுத்து நிறைய எழுதுறீங்கனாலும் எழுதுங்க, தப்பு இல்லை. அது உங்களுடைய சாமர்த்தியம். ஆனா பண்ணும்போது, ரிவிஷன் பண்ணும்போது இந்த பிட் நோட்ஸ்ல என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் முடிச்சிடணும். அடுத்தது 1857 அப்புறம் ஃப்ரீடம். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ 1857 இருந்து நீங்க என்ன பண்றீங்க, காந்தி. ஸோ காந்தி பேஸ் பண்ணி தான் போயிருக்கு. ஸோ ப்ரீ காந்தியன். ப்ரீ காந்தியனுக்கு ஒரு கோடு. சரியா? 1915 வரைக்கும், 1857 டு 1915 வரைக்கும் ஒரு கோடு. அப்புறம் 1915 டு 1947 வரைக்கும் ஒரு கோடு. ஸோ இதே மாதிரி ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்துடலாம். 1917, 1918 அப்ப சம்பாரன் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா, அகமதாபாத் மில் சத்தியாகிரகா. 1919 என்ன வரும், ரவுலட் சத்தியாகிரகா. சரியா? அதுக்கு கீழே வந்தது என்னது, ரவுலட் சத்தியாகிரகா கீழே என்ன வரும், சரியா, ஜாலியன் வாலாபாக். அதுக்கான கமிஷன், ஹண்டர் கமிஷன், ஹண்டர் கமிட்டி. சரிங்களா? அப்படியே என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே இந்த ஒரு டைம் லைன்ல அடுக்கிடலாம். சரியா? டைம் லைன்ல அடுக்கிடலாம். இது கூடவே டைம் லைன் இல்லாம ஒரு ஃப்ளோ சார்ட் போடணும். யாருக்கெல்லாம் ஒரு ஃப்ளோ சார்ட் போடணும்னா, அம்பேத்கர் அவருக்கு ஒரு ஃப்ளோ சார்ட், அவரை பத்தின டேட்டா. அம்பேத்கர், நேரு, நேதாஜி, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஏன்னா இது இதுல வரமாட்டாங்க. சரியா? இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதிடும். சரிங்களா? இது பண்ணினா எவ்வளவு எவ்வளவு தெரிஞ்சு எவ்வளவு பக்கம் ஒரு மிஞ்சி போனா ஒரு 6 பக்கம் 7 பக்கத்துல ஹிஸ்டரி முடிஞ்சா. சரி, அப்ப இது எவ்வளவு நேரத்துல முடிக்கிறீங்க, ஒரு 3 ஹவர்ஸ்ல முடிச்சிருக்கீங்க. 3 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். நல்லா படிச்சவனுக்கு அந்த 3 ஹவரே அதிகம். நல்லா படிச்சவனுக்கு அந்த 3 ஹவரே அதிகம். அதே மாதிரி இந்த பிட் நோட் இப்படி போடுறீங்கல்ல, இது அம்பேத்கர், நேரு, அது கூடவே இங்க பாருங்க, தந்தை பெரியாருக்கு, தாகூருக்கு, மௌலானா அபுல் கலாம் ஆசாது, காமராஜர், வஉசி, சரிங்களா, பகத்சிங், பாரதியார், இவங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி என்ன பண்ணுங்க, பாக்ஸ் போட்டுருங்க. அதே மாதிரி பாக்ஸ் அண்ணா, அதே மாதிரி பாக்ஸ் அண்ணாக்கும் நீங்க போட்டுட்டீங்கன்னா என்ன முடிஞ்சு, இந்த ஏரியால இந்த டாபிக்கும் முடிஞ்சு. சரிங்களா? ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் தமிழ்நாடு வந்து பாத்தீங்களா இது. அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு ஒரு டைம் லைன் போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கு ஒரு டைம் லைன். சரியா? ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கும் ஒரு டைம் லைன். ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு தனியாக உங்களுக்கு மெட்டீரியலே ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியல் எடுத்து ரிவைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இருக்கிற பெண்களே அவ்வளவுதான், அதுக்கு மேல பெண்கள்லாம் நிறைய எல்லாம் கிடையாது. ஸோ அதுல இருக்கக்கூடிய மட்டும் என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணிடுங்க.
ஸோ ஜாகிரபி பார்க்கும்போது யூனிட் 5 ஜாகிரபி சேர்த்து பார்த்துடணும். இந்த டைம் லைன் பார்க்கும்போது இங்க வரக்கூடிய அந்த டைம் லைனையும் சேர்த்து பண்ணிடணும். சரியா? டைம் லைனும் சேர்த்து பண்ணிடணும். அடுத்தது 5 இயர் பிளான் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேரண்டி. ஸோ 5 இயர் பிளான் எடுத்து ஒரு வாட்டி அதுக்கு ஒரு பிட் நோட்ஸ் ரெடி பண்ணிடுங்க. சரியா? 5 இயர் பிளானுக்கு ஒரு பிட் நோட்டு கம்பல்சரி ரெடி பண்ணிடணும். எக்கானமி அடுத்து நான் சொல்ல போறது எக்கானமி. ஸோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 5 இயர் பிளான் கம்பல்சரி. அதுக்கப்புறம் இப்போ ஜிஎஸ்டி வந்திருக்கு. ஜிஎஸ்டிக்கு நான் கிளாஸ் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வரக்கூடியது ஒரு ஃபாஸ்ட் நோட், நாட் மோர் தென் ஒரு ஹாஃப் அ பேஜுக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கு ஒரு பிட் நோட்ஸ் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எக்கனாமிக் சர்வே அப்படின்னு ஒரு மெட்டீரியல் ஒன்று நான் ஷேர் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஒரு 40 பேஜ் மெட்டீரியல், 30 பக்கம் இருக்கும். அது மேண்டட்டரி, அதுல இருந்தா கொஸ்டின் வர போகுது. அந்த எக்கனாமிக் சர்வே மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுல தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே எல்லாத்தையும் சேர்த்து கம்பைல் பண்ண அந்த கம்பைலேஷன், அதை ஒரு வாட்டி உட்காந்து டைம் எடுத்து என்ன பண்ணுங்க, அதுக்கு ஒரு பிட் நோட்ஸ் போடுது. அந்த பேஜ் மெட்டீரியல் எடுத்து அதுக்கு ஒரு பிட் நோட்ஸ் போடணும். ஸோ 5 இயர் பிளான், ஜிஎஸ்டி, எக்கனாமிக் சர்வே. சரியா? அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுங்க. 7th 8th 9th இந்த 3 லெசன். இந்த 3 லெசனுக்கு ஆர்டர் நடத்தும் போதே என்ன பண்ணிருப்போம், அதை சொல்லியிருப்போம் இது இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு பிட் நோட் எடுங்க. அதுக்கு ஒரு பிட் நோட்ஸ் எடுங்க. சரியா? அதுக்கு ஒரு பிட் நோட் எடுங்க. அவ்வளவுதான். எக்கனாமிக்கு இவ்வளவுதான். எக்கனாமிக்கு இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், டிஎன் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு அந்த மெட்டீரியலுக்கு ஒரு பிட் நோட் எடுத்துருங்க. மொத்தமாவே ஒரு 30 ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நான் முதல்வன், அதுக்கு பயனாளர்கள் எப்படி எடுக்கணும், ஸ்கீம் நேம், சரியா, எந்த டிபார்ட்மெண்ட் வருது, அதுக்கான பெனிஃபிஷியரி எவ்வளோ, சரியா, ஃபண்ட் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க, சரிங்களா, ரிசல்ட் என்ன அல்லது டார்கெட், அவ்வளவுதான். இதை மட்டும் தான் நீ படிக்க போற. ஒரு ஸ்கீமுக்கு இவ்வளவுதான் வரும். பயனாளர்கள் யாரு, டிபார்ட்மெண்ட் யாரு, பேர் என்ன, நிதி எவ்வளோ, ரிசல்ட், முடிஞ்சு வச்சு. இல்லை டார்கெட், டிஎன் ஸ்கீம்ஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கோமா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கோமா, கொஸ்டின்ஸ் போட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அது வந்து டேக் ஒரு ஒரு டோட்டலா ஒரு 2 hours எடுத்து அதை ஒரு கிளான்ஸ் படிச்சிருங்க. இஞ்சி போனா ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரலாம் அந்த மெட்டீரியல்ல இருந்து, அதை முடிச்சிடுறீங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா, நிறைய டாபிக் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் ரீசன் ஆர்கியோலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ், ஆல்ரெடி எக்ஸ்கவேஷனுக்கு தொல்பொருள் தொல்லியல் களங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணுங்க, அதை ஒரு கிளான்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் உட்காந்து படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா என்னதான் திருக்குறள் படிச்சாலுமே அங்க காமன் சென்ஸ் தான் நீங்க எழுதவே போறீங்க இல்லையா. அதனால எடுத்து 200 குறள் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள ரிவிஷன் எல்லாம் தேவையில்லை. அதுக்கு ரிவிஷன் எப்படி குறைஞ்சது ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் திருக்குறள் வரும். ஆனா அதை உட்காந்து 200 கேள்வி உட்காந்து படிக்கிறதுக்கு இப்ப நமக்கு டைமும் இல்லை. ஆனா திருக்குறள் வந்து அங்க வந்து நமக்கு காமன் சென்ஸ் வச்சு அது எது தொடர்பானதுங்கிறத நம்ம தாராளமா எழுதிடலாம். சரியா? காமன் சென்ஸ் வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா இது சம்பந்தமான ஒரு கொஸ்டினா தான் இருக்கும், நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பா செய்ய முடியும். ஆனா திருக்குறளுக்கு உரை எழுதினவர்கள் திருக்குறள் தொடர்பான தகவல்கள் அப்படின்றது இல்லையா, திருக்குறள் படிக்க வேண்டாம், திருக்குறள் தொடர்பான செய்திகளையும் திருக்குறள் உரை எழுதுறதுக்கு ஒரு ரிவிஷன் எடுத்துருங்க. அந்த ரிவிஷனை ஒரு வாட்டி பண்ணிடுங்க. அந்த ரிவிஷனை ஒரு வாட்டி பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணிட்டீங்கனாலே யூனிட் 6 முடிஞ்சு, யூனிட் 5 முடிஞ்சு, யூனிட் 3 முடிஞ்சு, யூனிட் 2 முடிஞ்சு, யூனிட் 1 முடிஞ்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்னதான், வெறும் பாலிட்டி மட்டும்தான். ஓகேவா? சரி, இப்ப பாலிட்டி எடுக்கிறீங்க. பாலிட்டிய நோட்டை இப்படி வச்சுக்கணும், பாலிட்டி நோட்டை வச்சுக்கணும். நோட்டை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கோடை போடணும், இப்படி ஒரு கோடை போடணும். சரியா? என்ன பண்றீங்க, இப்போ இப்படி அதுக்கு நோட்டை திருப்பி வச்சு எழுதுறீங்கல்ல, இப்ப நோட்டை இப்படி வச்சு எழுதுறீங்க. சரியா? இப்படி வச்சு எழுதும் போது இந்த முதல் கோடு இருக்குல்ல அது 1,
2வது கோடு, 3வது கோடு, 4வது கோடு, 5வது கோடு, 6வது கோடு. சரியா? இல்ல இதுல எது முக்கியமானோ அதை மட்டும் எழுதுங்க. இது என்ன அர்த்தம்? ஒண்ணு என்னது? ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3 விளங்குதா? அப்படின்னு ஃபர்ஸ்ட் 51 வரைக்கும் நீங்க தெரிஞ்சு ஃபுல்லாமே 51 எழுதுறது பெஸ்ட். கேரண்டி அதுல இருந்தே 3 கொஸ்டின் வந்துடும். 51 ஏகே வரைக்கும் எழுதுறது பெஸ்ட். அதுக்கப்புறம் செலக்டிவா போகணும். இதே கண்டினியூ பண்றீங்க, செலக்டிவா போகணும். குறிப்பா லோக்கல் கவர்மெண்ட் ஆர்டிகல்ஸை தனியா எடுத்து எழுதுறது பெஸ்ட். உள்ளாட்சி ஆர்டிகல்ஸை தனியா எடுத்து எழுதுறது பெஸ்ட். இது பண்றதுக்கு எப்படியும் ஒரு 3 hours ஆகும். இதை பண்றதுக்கு ஒரு 3 hours ஆகும். இதை பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு. இது பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு. இது போக டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் ஆர் 2 hours டெய்லி மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. மேக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மேக்ஸுக்கு வந்து சம்ஸ் என்ன பண்றீங்கன்னா, எந்த டாபிக் எல்சிஎம்ஹெச்எஃப்ல ஒரு 3 டைப் இருக்கு, 4 டைப் இருக்குன்னா உங்களுக்கு 2-3 டைப் ஈஸியா வந்துடும். டஃப்பான ஒரு டைப் இருக்கும், இந்த டைப் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அந்த டஃப்பான டைப் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி ஒரு சாம்பிள் கொஸ்டின் எடுத்து சாரே உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாரு. அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி ரீசால்வ் பண்ணுங்க. ரீசால்வ் பண்ணுங்க. நடத்தும் போது டஃப்பான டைப்ஸை ரீசால்வ் பண்றீங்க. சரியா? இதை பண்ணா போதும். டெய்லி 1.5 hours to 2 hours. அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க பேக்கடா பர் டே 10 hours பேக்கடா இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 to 11 மணி நேரம் டோட்டலா இது எல்லாத்தையும் நீங்க பண்றதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 70 hours இல்லையா? என்னப்பா எழுத ஆரம்பிச்சுன்னா 70 hours தான் உங்களுக்கு இருக்கு படிக்கிறது. only have 70 hours. அந்த 70 hours இதுல கவர் ஆயிருக்கு. நல்லா பாருங்க, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 11 மணி நேரம்னா 7 நாள் தான் இருக்கு. அப்போ இன்னும் 70 மணி நேரம் தான் நீங்க படிக்க முடியும். லாஸ்ட் 70 hours. அந்த லாஸ்ட் 70 ஹவர்ஸ்ல தமிழ்ல யூனிட் 1 யூனிட் 7க்கு அதுவே டெய்லி 2 hours போயிருது. அப்ப அதே எவ்வளவு நேரம் ஆச்சு? 14 மணி நேரம் ஆயிடுச்சு. இது ஒரு 2 hours போயிருது. இது எவ்வளவு நேரம் ஆச்சு? 14 hours ஆயிடுச்சு. மேக்ஸ் U1 U7 இது மேக்ஸ். இது எவ்வளவு நேரம் ஆச்சு? 28 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எதையும் எடுத்து கண்ணால நீங்க பார்க்க போறதே கிடையாது. பாக்குறீங்க, பிட்டு ரெடி பண்றீங்க, இவ்வளவுதான் வேற. சரியா? பாக்குறீங்க, பிட் ரெடி பண்றீங்க, அது மிச்சம் இருக்கிற நேரம் இன்னும் 40 மணி நேரம் இருக்கு மிச்சம். 40 ஹவர்ஸ்க்கு இது எல்லாத்தையும் பண்ணிட முடியாதா? தாராளமா முடியும். 7 நாள்ல பாலிட்டிக்கு ஒரு 3 மணி நேரம். சரியா? மேலே டைம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கு. நான் கம்மியா தான் சொல்லியிருக்கேன். டைம் எக்ஸ்ட்ராவே என்ன இருக்கு? இருக்கு. எடுத்து எல்லாத்துக்கும் என்ன பண்றீங்க? ஒண்ணு டைம் லைன் போடுறீங்க, ஆர்டிகல்ஸ் எழுதுறீங்க. சரியா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கரெக்டா இருக்கிற 70 ஹவர்ஸ் டெய்லி இருக்கிற 10 ஹவர்ஸ்ல என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுல டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்.